பெல் அடிச்சு வேற யாராவது கதவை திறந்தா ஏன் இந்நேரத்துக்கு வந்தானு கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்களே. நம்ம ஏதாவது பதில் சொல்ல போக அப்புறம் அமுல் பேபி டென்ஷன் ஆயிடுவான். என்ன செய்யலாம்? அத்தை கால் பண்ணலாமா? வேணாம், மாத்திரை போட்டு தூங்கி இருப்பாங்க. போய் எழுப்புனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வராது. என்ன பண்றது? ஓகே, நமக்குதா எப்பவுமே ஒரு வழி இருக்குமே. பால்கனி வழியா எகிரி வச்சு நம்ம ஸ்டைல்ல போயிடலாம். அமுல் பேபி தூங்காம மொட்டை மாடியில் என்ன பண்ணுறான்? முகமே சரியில்லையே. நம்ம நினைச்ச மாதிரி அவன் ஏதோ பிரச்சனையில தான் இருக்கான் போல. பேபி, அமுல் பேபி, ஏங்க எப்படிங்க வந்தீங்க? பைப்பை பிடிச்சி மேலே ஏறி வந்தா. ஏங்க 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 இப்படிலாம் பண்றீங்க? நீங்க பைப் பிடிச்சி ஏறி வரது யாராவது பார்த்திருந்தா, திருடன் நினைச்சு போலீஸ் ஃபோன் பண்ணியிருந்தா என்னங்க பண்ணிருப்பீங்க? யாராவது பாக்குற மாதிரி அமுல் பேபி வருவாங்க. அதெல்லாம் ஒரு நேக்கிரி. இது இதெல்லாம் நல்லா பேசுங்க. ஆமா, இப்ப எதுக்கு இங்க இப்படிலாம் பண்றீங்க? ஒழுங்கா வாசல் வழியா வந்திருக்கலாம்ல. எல்லா கதவையும் பூட்டிக்கின்னு நீ இப்படி பால்கனில வந்து நின்னா நான் எப்படி வாசல் வழியா வருது? அது சரி, காலிங் பெல் அடிச்சிருக்கலாம்ல. யாரோ வந்து திறந்துருப்பாங்க. திறப்பாங்க, ஆனா ஏன் இந்நேரத்துக்கு வந்த, எதுக்கு வந்தேன்னுலாம் கேட்பாங்கல்ல. நான் அதுக்கு ஏதாவது சொல்லுவேன். அதை கேட்டு நீ டென்ஷன் ஆயிருப்ப. அதனால்தான் சரின்னு இப்படி வந்தேன். இப்ப நான் ஒண்ணு கேட்கணும். எதுக்கு நீங்க இப்ப வந்தீங்க? நான் தான் காலையில வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சொன்னல. சொன்னேன், ஆனா எனக்கு என்னமோ மனசே சரியில்லை அமுல் பேபி. உனக்கு ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி எனக்கு தோடினே இருந்துச்சா, அதான் உடனே கிளம்பி வந்துட்டா. எப்படி உங்களுக்கு இவ்வளவு கரெக்டா தெரியுது? அந்த அளவுக்கு என் மேல இவங்க பாசமா அக்கறையும் வச்சிருக்காங்க. எந்த நேரமும் நம்மளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கவங்களால மட்டும்தான் இப்படிலாம் நினைக்க தோணும். அமுல் பேபி, என்ன சொல்லுங்க. நீ இன்னமும் நான் நினைச்ச மாதிரி ஏதோ பிரச்சனையில தான் இருக்கிற போல இது. ஏங்க எனக்கு என்னங்க பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லனா பால்கனில இந்நேரத்துக்கு எதுக்கு வந்து நிக்கிற? அது தூக்கம் வரல, அதான் சும்மா பால்கனிக்கு வந்தேன். ஏன் தூக்கம் வரல? ஏங்க என்னங்க நீங்க ஏன் வரலன்னு கேட்டா நான் என்ன சொல்வேன்? வரல, அதான் வந்தேன். அமுல் பேபி, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது உனக்கு ஏதோ பிரச்சனை. நீ என்னடா மறைகிற? நீங்க வரங்க சும்மா முகத்தை பார்த்தா தெரியுது, முழிய பார்த்தா தெரியுதுன்னு. வாங்க முதல்ல உள்ள போலாம். நீங்க இந்த நேரத்துல வந்தது யாருக்கா தெரிஞ்சா அது ஒரு பிரச்சனை ஆயிடும்ல. வாங்க. இல்ல இல்ல நீங்க போங்க. என்னென்னமோ பண்றாங்க, ஒன்னும் புரியல. இவங்களை தனியா விடக்கூடாது. சரிங்க, தூங்கலாமா? எனக்கு தூக்கம் வருது. என்ன அமுல் பேபி, நான் வர வரைக்கும் உனக்கு தூக்கம் வராம நீ மாடியில நடந்துருந்த, நான் வந்ததும் உனக்கு தூக்கம் வருது. என்ன பார்க்காம இருந்ததுனால தான் உனக்கு தூக்கம் வரலையா? நமக்குள்ள கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. இப்ப இருக்க பிரச்சனை இல்ல, இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல். பிரச்சனை எதுவும் இல்லன்னு சொன்னா? ஏங்க இப்ப நான் சொன்னது வேற பிரச்சனைங்க. போய் படுங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல.
யார் இந்த நேரத்துல கால் பண்றது? ம்? தம்பி சார் கிட்ட இருந்து கால் வருது. ஹலோ, ஆ சொல்லுங்க தம்பி சார். சாரி சார், டிஸ்டர்ப் பண்ணுறேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் பண்ணிட்டீங்களே. சொல்லுங்க தம்பி சார். சத்யா வீட்டுக்கு வந்துச்சா சார்? ஏங்க, நீங்கள் தான் ட்ராப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஆமாம் சார், நான் தான் கொண்டு வந்து விட்டேன். இப்போயே போய் அவனு அடம் பிடிச்சிது சார். அம்மாவும் வேணும்னு தான் சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் நானும் சொல்லி பார்த்தேன் சார், கேட்கவே இல்லை. உங்கள் நினைப்பாவே இருந்துச்சு சார். உங்களுக்கு ஏதோ அங்கே பிரச்சனை நடக்க போகுதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்துச்சு சார். இன்னும் சாப்பிட கூட இல்லை சார். சாப்பிடலையா? ஆமாம் சார், உங்களை பார்த்தா தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்னு அப்படியே கிளம்பி வந்துருச்சு சார். கையில் வேறு அடிபட்டுருச்சு. இப்போ பரவாயில்லையா சார்? என்ன? சத்யாவுக்கு தான் சார். என்னங்க சொல்றீங்க? உங்கள்கிட்ட சொல்லலையா? இல்லையே. ரத்தம் வேற வந்துட்டு இருந்துச்சு. ரத்தம்? ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்டேன், அதுதான் கேட்கவே இல்லை. உங்களை பார்த்தா தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி அடிப்பட்ட தூரம் அப்படியே வந்துருச்சு சார். கொஞ்சம் பார்த்துங்க சார், செப்டிக் கப்டிக் அதை ஆகிட போகுது. ஓகே சார், நான் வச்சிடுறேன். சரி. சாரி சார், நான் கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நோ ப்ராப்ளம். ஓகே சரி சார், வச்சிடுறேன். ஓகேங்க, பாய். இருங்க இருங்க. என்ன அவள் பேபி? கை காட்டுங்க. ஒன்னும் இல்ல அவள் பேபி. ஏங்க, ஏன் இப்படிலாம் பண்றீங்க? இந்த நேரத்துல கிளம்பி வந்து கீழே விழுந்து அடிபட்டு எதுக்குங்க? இல்ல அமல் பேபி, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. உனக்கு என்னமோ பிரச்சனைங்கிற மாதிரி எனக்கு தோணினே இருந்துச்சு. இப்ப பாத்தியா, படுத்த உடனே தூங்கிட்டேன். அங்க இருந்தா நான் நிம்மதியாவே இருந்திருக்க மாட்டேன், தூங்கிருக்கவும் மாட்டேன். சரி, கையில் அடிபட்டது ஏன் சொல்ல? இதெல்லாம் ஒரு ஐடியா அமல் பேபி, தானா ஒரு 2 நாள்ல சரியாயிடும். சரி, நீ போய் பாடு. என்னங்க? நீ போய் பாடு, போ. என்ன படு? ஏங்க, எந்திரிங்க. எதுக்கு? எந்திரிங்க சொல்றேன். கை கொடுங்க. என்ன அமல் பேபி? ஏங்க, நைட்டு சாப்பிடாம படுக்கூடாது உங்களுக்கு தெரியாது? இருங்க, நான் போய் ஏதாவது எடுத்துட்டு. ஐயோ, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம், எனக்கு பசிக்கல. நான் சாப்பிடாம படுத்தா நீங்க விடுவீங்களா? விட மாட்டீங்களா? அதனால நீங்க சாப்பிட்டு தான் படுக்கணும். இருங்க, நான் போய் பிரெட் கொண்டு வரேன். ஐயா, எனக்கு இந்த பிரெட் எல்லாம் பிடிக்காது அமல் பேபி. பிரெட் பிடிக்காதுன்னா உங்களுக்கு தோசை பிடிக்கும்ல? இருங்க, நான் போய் தோசை சுட்டு கொண்டு வரேன். ஓகே? தோசையா? நீயா? உனக்கு எப்படி தோசை எல்லாம் சுட தெரியும்? இதெல்லாம் ஒரு மேட்ரா? நான் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டுங்க. நல்ல காம்பஸ் வரைஞ்ச மாதிரி வட்டமா அழகா போட்டு கொண்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. மேல வர கெத்த உதர் விட்டு வந்துட்டோம். இப்ப எப்படி பண்றது? ஸ்டெப் 1, தோசை சுடுறதுக்கு நம்மளுக்கு தோசை தவா தேவை. எங்க இருக்கும்? இங்க இருக்கு. ஸ்டெப் 1 ஓவர். ஸ்டெப் 2 எஸ், இதயம் நல்லெண்ணெய். இதயத்துக்கு ரொம்ப நல்லது.
நல்ல வெங்கடேஷ் பட்டு மாதிரி ஸ்டைலா ஊத்தணும். டன். ஸ்டெப் நம்பர் 3, மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கும். இந்த தோசையை நல்ல பௌர்ணமி நிலா மாதிரி வட்டமா சுடணும். அவங்க பார்த்தாங்கன்னா அசந்து போயிடணும். எஸ். வட்ட நிலாவா வரும் பார்த்தா நல்ல பிச்சைக்கார நிலாவா வந்திருக்கு. எஸ். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். என்ன வேகறதுக்கான அறிகுறியே இல்ல. என்ன ஆயிருக்கும்? புகையே வரல. பத்த வைக்கலையா? என்ன அடுப்ப பத்த வைக்கிறது பேசிக் ஸ்டெப்ன்றதே மறந்துட்டியடா அமுல் பேபி. கூல் 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 கூல். இந்த தோசை வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தொட்டு பாத்துரும். சுற்றுச்சு. சி, பக்கத்துல கரண்டி இருக்கே, இதை வச்சே தொட்டு பார்த்திருக்கலாம். மாவு மாவா இருக்கு. தோசை நம்பர் 2, செஃப் தாமோ நினைச்சுக்கலாம். அவரை மாதிரியே குண்டா நல்ல வட்டமா சுடுவோம். கரெக்ட். அவர் நினைச்ச உடனே கரெக்டா வருது. எஸ், குண்டா இருக்கு. மூணாவது தோசை யார் நினைச்சுக்கலாம்? மம்மி நினைச்சுக்கலாம். Look into the sky, keep your head on the rise. All alone and I'm bad to the bone. மம்மி, உன்னை நினைச்ச உடனே பிச்சுக்கிட்டே வருதே மம்மி. Look into the sky, keep your head on the rise. All alone and I'm bad to the bone. சட்னி ரெடி. இந்த வசந்திக்கு அறிவே இல்ல. எப்பவுமே கிச்சன் லைட்டை ஆஃப் பண்றதே இல்ல. எஸ், தோசை ரெடி. ஐயோ அக்கா, இந்த தோசை நான் ரவுடி பேபிக்கு தான் சுட்டு கொண்டு போறேன்னு தெரிஞ்சா இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிடுமே. என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்னடா பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல? அது ஒண்ணு இல்ல, பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் தோசை சுட்டு சாப்பிடலான்னு எடுத்துட்டு போறேன். பசிச்சா அம்மாவை கூப்பிட்டு தோசை சுட சொல்லிருக்கலாம், இல்ல என்னையாவது கூப்பிட்டுருக்கலாம். இதென்ன புது பழக்கமா இருக்கு? அது இல்ல, நீங்களாம் தூங்கிட்டு இருப்பீங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு நானே சுட்டு சாப்பிடலான்னு வந்தேன். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ரூம்ல போய் சாப்பிடுறேன். ஓகே, பை. இரு. என்ன இங்கேயே சாப்பிட வேண்டியதானே, அதானே ரூமுக்கு எடுத்துட்டு போற? அது வந்து நான் தோசை சுட்டு இருந்தேன்ல, அதுல ஒரே வேர்வையா வந்துருச்சு. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா தோசை சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். ஓகே, பாய். குட் நைட். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. ஏன் பேபி நீ கஷ்டப்பட்டு இருக்கிறா? ஏங்க, தோசை சுடுறதெல்லாம் கஷ்டமா? இந்தாங்க சாப்பிடுங்க. என்னங்க, கை வலிக்குதா? லைட்டா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏங்க இருங்க, தட்டை கொடுங்க.
சத்யா, நீ எப்ப வந்த? நான் அது இன்னைக்கு காலைல தாம்மா வந்தாங்க. காலையிலயா? நான் 5 மணிக்கே எந்திரிச்சிட்டனே. எனக்கு தெரியாம நீ எப்ப வந்த? இல்ல அது அது வந்து நீ குளிக்க போயிருப்பலம்மா, அந்த டைம்ல வந்திருப்பாங்க. ஓ சரி சரி. ஆமா, என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது நேத்து சித்தப்பா வந்து அது அண்ணா, நீ ஆபீஸ் கிளம்பல? இல்லப்பா, சாப்பிட்டு தான் கிளம்பலான்னு இருக்கேன். முதல்ல போய் சாப்பிடுண்ணே, சாப்பிட்டு ஆபீஸ்க்கு வந்துடுண்ணே. போ போ. ம். சௌமியா, என்ன நீ? அது என்னன்னா சௌமியா, ஆ? நீ கிளாஸுக்கு போல? போணும்னா? சரி வா, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். ம். ஏங்க, ஒரு ஹெல்ப். மேல ஒரு ப்ளூ கலர் ஃபைல் இருக்கும் பாருங்க, அது நான் மறந்துட்டு வந்துட்டேன். அது மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? ஏங்க, இப்போ எடுத்துட்டு வாங்க, ஆஃபீஸ் போகணும், டைம் ஆயிடுச்சு. மா, நேத்து நடந்தது எக்காரணத்து கொண்டு சத்யாக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அதனால அவங்க என்ன கேட்டாலும் வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க. ம்? ஓ, அப்ப நேத்து நடந்தது குப்பத்துக்கு தெரியாதா? தெரியணுமே. தெரிஞ்சாதானே சித்தப்பா கிட்ட வாய விடுவா. சித்தப்பாவும் பதிலுக்கு ஏதாவது பண்ணுவாரு. இவன் போகட்டும், அவகிட்ட நடந்ததை சொல்லி கலவரம் பண்ணலாம். என்னாச்சு அமுல் பேபிக்கு? ஏன் காலையில இருந்து யாராண்டியும் பேச விட மாட்டான்? சரி, என்னன்னு பாப்போம். சரிங்க, நான் வரேன். மா வரமா, நீ வா. போலானா? அண்ணி வரேன். அம்மா வரேம்மா. கிச்சன்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். இப்போ நம்ம சந்தேகப்பட்டது கரெக்டு தான். நேற்று இங்கே ஏதோ நடந்துக்குது. அமுல் பேபி அதை நம்மளாண்ட மறைக்க நினைக்கிறான். அத்தைக்கிட்ட எப்படியாவது அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு எதுக்குமா யோசிச்சுட்டு இருக்க? அத்தை கிச்சனுக்கு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் அவளும் அங்கதான் போவா. அவளுக்கு முன்னாடி நீ என்ட்ரி கொடுத்துரு. அவங்க அடுப்ப பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி நீ பத்த வச்சிரு.